வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான சௌகரியம் சம்பவ பாகுலம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்டோ இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரெண்டு போலீஸ் கான்ஸ்டபிளை நமக்கு காட்டுறாங்க. ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், வீட்டுல போய் விசாரணை பண்ணலான்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. மிஸ் ஆகிற நபரோட பேரு புஷ்பராஜ் அப்படின்றது. ஒரு வழியா இவங்களும் வீடு கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. இப்ப வந்தவங்க காலிங் பெல்ல அடிச்சிட்டு இருக்காங்க. யாருமே கதவை திறக்க வரமாட்டாங்க. அப்ப விளையாடிட்டு இருக்க பையன் பின்னாடி கார்டன்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி கார்டனுக்கு போவோன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அங்கதான் இந்த வீட்டோட ஓனர் இருக்காரு. இவர் பேரு ரவி அப்படின்றது. புஷ்பராஜ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாங்க. என்னோட மருமக அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீங்க தான் கம்ப்ளைண்ட் தந்தீங்களான்னு கேக்குறாங்க. நான் கம்ப்ளைண்ட் தரல, என் பொண்ணு தான் தந்தா. கொஞ்ச நாளா காணுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் தந்தா. இவ்வளவு நாள் இங்கதான் இருந்தா, இப்ப கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணு நம்பர் வேணும்னு கேக்குறாங்க. இவர நம்பரை தந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எதையோ புதைக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஒரு கான்ஸ்டபிள் இருக்காருல, யாரையாவது கொலை பண்ணிட்டு புதைச்சிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. யோ பட்ட பகல்ல போய் யாராவது கொலை பண்ணுவாங்களா, நீ வேற ஏதாவது சொல்லாதையா அப்படின்ற மாதிரி இன்னொன்னு கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. ஆனா அந்த கான்ஸ்டபிளுக்குமே லைட்டா டவுட் வந்துருது. அதனால இவர்கிட்டயே கேட்கலான்ற மாதிரி என்ன புதைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு நாய் செத்து போயிருச்சு சார், அதனால தான் புதைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு. அப்படியா, நாங்க வரோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அவர் என்ன புதைச்சாரு அப்படின்றத நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. குருன்ற ஒரு பையன் உட்காந்து இருக்கான். குருவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, சைக்கிள்ல இந்த இடத்துக்கு வரான். ஆள் வந்துட்டு இருக்கா, ரெடியாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரின்ற மாதிரி குருவும் ஏத்துக்கிறாரு. இவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஆனா பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு தயங்குறாரு. இவங்க ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வராங்க. அந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. ரவின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட சின்ன பொண்ணா தான் இந்த பிரியா இருப்பாங்க. இவன் பேச ட்ரை பண்றான் அப்படின்றது பிரியாக்கும் தெரியுது. பிரியாவும் அமைதியா இங்க இருந்து கிளம்புறாங்க. இவர் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசாம இருந்திருப்பாரு. நான் ஸ்கூல்ல வச்சு பேசிக்கிறேன், இப்ப பேச பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. நீ எப்பதான் பேச போறியோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் புலம்புறாரு. இப்போ ஒருத்தவங்களை காட்டுறாங்கல்ல, இவங்க பேரு அம்பிலி அப்படின்றது. இவங்க ஒரு மென்டல் அசைலத்துல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதே இடத்துல தான் ரவியும் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே உள்ள நடந்துட்டு இருக்காங்க. அம்பிலி ஹஸ்பண்ட் பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாரு. பொண்ணு மட்டும் தான் இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு நபரை லவ் பண்ணி வீட்டை விட்டே ஓடி போயிருப்பாங்க. இதெல்லாம் தாங்க முடியாம அம்பிலி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இவர் தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அம்பிலியை பொறுத்த வரைக்கும் வேற வேலைக்கு போலான்னு ட்ரை பண்றாங்க. இந்த வேலையை நான் விடுறதுக்கான ஃபார்ம் எல்லாம் தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவருமே ஃபீல் பண்ணிட்டாரு. ஏன்னா அம்பிலியே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க போக போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேலையை பார்க்கறதுக்காக ரெண்டு பேருமே பிரிஞ்சு போறாங்க. ரவிக்கு மூத்த பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மூத்த பொண்ணோட ஹஸ்பண்டை இப்பதான் காட்டுறாங்க. இவர் பேர் தான் புஷ்பராஜா இருக்கும். பிரசன்ட்ல இவர் தான் காணாம போயிருக்காரு. புஷ்பராஜை பொறுத்த வரைக்கும் ஏமாத்தி காசு வாங்குறதுக்காக வருவாரு. இப்ப கூட பாட்டி கிட்ட ஏமாத்தி காசு வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. நான் கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுச்சு, கொஞ்சம் காசு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவன் பொய் சொல்றான்னு பாட்டிக்கு தெரியுது. இருந்தாலுமே காசை தந்துடுறாங்க. இப்ப ரவியோட சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேர் தான் பிரியாவா இருக்கும். இப்ப பிரியாவும் படிக்கிற டியூஷன் இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருக்க சார் இருக்கார்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டான சாரா இருப்பாரு. ஒரு பொண்ணு கொஞ்சம் லேட்டா வரா. அந்த பொண்ணை இவர் உள்ள அலோவ் பண்ண மாட்டாரு. சாரி சார், பஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு இருக்க, நீ டியூஷனுக்கு வர தேவையில்ல, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணை வேற வழி தெரியாம அங்க இருந்து கிளம்பிடுறா. ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சு பேப்பர்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி பேப்பரை பசங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காட்டும் போது பிரியா கம்மி மார்க் வாங்கி இருக்கிறது தெரிய வருது. எப்பவுமே நிறைய மார்க் தானே வாங்குவேன், ஏன் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவங்களுமே சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிரியாவும் அப்பா கிட்ட மார்க் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பவுமே மார்க் ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இந்த வாட்டி கொஸ்டின் எல்லாம் கஷ்டமா வந்ததுப்பா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஓகேன்ற மாதிரி அப்பாவும் சைன் போடுறாரு. அப்பாவும் பொண்ணும் ரொம்ப க்ளோஸ்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பாக்கு மருமகனை மட்டும் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. பிரியாவோட ஸ்கூல்ல ஏதோ காம்படிஷன் வரப்போது போல, அதனால பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப குருவும் ஃப்ரெண்டும் இவங்கள பாக்குறதுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா புரிஞ்சிருது. அவங்க கிட்ட போய் பேசிதான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இப்ப பிரியாவும் பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. குரு இருக்காரு. குருவோட ஃப்ரெண்டு கிளம்பிடுறாரு. காலையில உன் ஃப்ரெண்டு நீ தந்ததா ஒரு பேப்பரை தந்தான், இது சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்கு போல, எனக்கு புரியல, நீயே சொல்லுன்னு கேக்குறாங்க. இவர் வேணும்ட்டே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இவங்களுக்கு தந்திருப்பாரு. இவங்க பார்த்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சிருப்பாரு. இப்ப இவர்கிட்டயே கேட்கறதுனால முழிச்சிட்டு இருக்காரு. இவங்களும் சரி சொல்ல தயங்குறேன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன்னு நடக்க போறாங்க. இவர மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறாரு. அதாவது இவங்களை லவ் பண்றாருல, அதை பத்தி சொல்லிடுறாரு. இதனால இவங்களுமே நின்று அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு காட்டுறாங்க.
இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி வெளியெல்லாம் மீட் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ரவியை காட்டுறாங்க. ரவி லஞ்ச் டைம்ன்றதுனால அம்பிலி கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அம்பிலி எப்பவுமே சப்பாத்தி மட்டும் தான் கொண்டு வருவாங்க. இதை பாக்குற இவருக்கு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஏன் சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி மொத்தத்தையும் அவங்க பக்கம் தள்ளிடுறாரு. அவங்களுமே அந்த சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்பதான் இவங்க கூட வேலை பார்க்குற வினோத் அப்படின்ற பையன் இந்த இடத்துக்கு வரான். இவனுமே இவங்க கூட சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்க 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்ப வேற ஒரு நர்ஸ் வராங்க. அந்த பேஷண்ட் ரொம்ப அக்கப்போர் பண்றான், நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நான் வரேன்ற மாதிரி ரவி வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பேஷண்ட்டை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி ரூமுக்கு கூட்டு போறாரு. சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அம்பிலி இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. என்ன வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரி இவர் கால் பண்ணி கேட்கிறாரு. உடம்பு முடியல, ஒரே சளியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, நானும் வினோதம் இன்னைக்கு ஈவினிங் வேணா வீட்டுக்கு வந்து பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அவங்களும் அந்த சைட்ல ஏத்துக்கிறாங்க. இப்ப டியூஷன் சென்டரை நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே டெஸ்ட் எழுதி தந்துட்டு கிளம்பியிருப்பாங்க. பிரியா மட்டும் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அப்ப மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்யறதுனால சாரல் இருக்குல்ல, உள்ளெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த சாரம் கவனிக்கிறாரு. இப்ப பொறுமையா அந்த இடத்துக்கு வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்ப திரும்பி அவரோட இடத்துல போய் உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்தவர் என்ன பண்றாருன்னா பிரியாவை குறுகுறுன்னு பாக்குறாரு. கொஞ்சம் தப்பா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பொறுமையா பிரியாக்கு பக்கத்துல வராரு. அவங்க முதுகுல கையை வைக்கிறாரு. அவங்களும் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. கையை எடுங்கன்ற மாதிரி விலக்கி விடுறாங்க. ஆனா இவர் திரும்ப திரும்ப கை வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க தடுக்க ட்ரை பண்றாங்க. அதை மீறியே இவங்க கிட்ட தப்பா நடந்துடுறாரு. இன்னைக்கு குருவை ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். என்ன வரவே இல்லைன்ற மாதிரி குருவும் திரும்ப திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்துடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்பதான் ரவியோட மூத்த பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு ஆன்சி அப்படின்றது. இப்ப பாட்டிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என் ஹஸ்பண்ட் அங்க வந்தாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் எதுக்காக இங்க வரப்போறான், இங்கெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி பாட்டி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரவி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கொடுங்க நான் பேசுறேன்ற மாதிரி பொண்ணுகிட்ட பேசுறாரு. அடிக்கடி அந்த நபர் இப்படிதான் பண்ணுவாரு போல. இதுக்காக தான் வேணான்னு சொன்ன, நீ தான் கல்யாணம் பண்ணிட்ட. உனக்காக இல்லைனாலும் உன்னோட பையனுக்காகவாது இந்த விஷயத்த நீ யோசிக்கணும். இவன் உதவாக்கறமா, இவனை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹஸ்பண்டை பத்தி அப்பா இப்படி பேசுறதுனால இவங்களும் கோவப்பட்டு பதிலுக்கு பேசுறாங்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டு காலை கட் பண்ணிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க பாட்டி இருக்காங்கல்ல, என்னதான் இருந்தாலும் நீ பேசினது தப்பு, நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே மன்னிப்பு கேட்கலாம்லாம் யோசிக்கிறாரு. அதுக்குள்ள ஆன்சியே கால் பண்றாங்க. சாரிப்பா, கோவமா பேசிட்டேன்னு சொல்றாங்க. பரவாயில்ல விடுமா, அவன் எங்க போனான்னு ஆளை விட்டு வேணா தேடி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி பையனுக்கு நாளைக்கு ஒரு ஊசி பண்ணும், அதுக்கு காசு வேணும்னு கேக்குறாங்க. நான் காசை தந்துடுறேன், நீ வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவர் பொண்ணுகிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ரவிக்கு பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. நான் வேணா டாக்டர் கிட்ட சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசவான்ற மாதிரி கேக்குறாரு. இல்லப்பா, அவர் நேத்து நைட்டே வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டாங்க. நீங்க காசு தரதா சொன்னீங்கல்ல, நான் அந்த இடத்துக்கு வரவான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப நான் ஒரு வேலையா இருக்கமா, நான் வாட்ச்மேன் கிட்ட காசை குத்துட்டேன், நீ வேணா அவர்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகேப்பா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அம்பிலி வேலையை விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா விட்டுட்டு போறதுக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்களுக்குமே ரவியை பிடிக்கும். இப்ப ரவி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே டீ குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டாலும் சரி, நடுவுல கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இருக்காங்கல்ல, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், இதை ஓபன் பண்ணி பாருங்கன்ற மாதிரி கிஃப்ட தராங்க. இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வேகமா ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு கண்ணாடி தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பும் போது கூட இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரவி அம்மா இருக்காங்கல்ல, 2-3 நாளா அவ சரியாவே சாப்பிடுறது இல்ல, நீ என்ன எதுன்னு கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பொண்ணோட ரூம் வந்துடுறாரு. என்னமாச்சு, என்னால இப்படி படிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட கேக்குறாரு. இப்ப பாட்டியும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அந்த கேப்ல பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவளுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிடுறா. கேட்கிற இவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப பாட்டி டீ எல்லாம் போட்டு அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. என்னாச்சா உன் பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, எக்ஸாம் வருது இல்ல, அதனாலதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கா, சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி கிட்ட சொல்றாரு. சம்பந்தப்பட்டவனே ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. மறுநாள் அந்த டியூஷன் சென்டருக்கு வந்துடுறாரு. பார்த்தா அந்த டியூஷன் சென்டரே மூடி இருக்கு. அந்த நபரோட அப்பா பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் வேலை பாக்குறாரு. இப்ப அவரை பார்க்கலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க தானே அவரோட அப்பான்ற மாதிரி கேக்குறாரு. அவனை என்னோட பையன்னு சொல்லாதீங்க, எனக்குன்னு ஒரு காசு கூட அவன் தந்தது இல்ல, அம்மா சாவர நிலைமையில இருக்கும் போது கூட வராதவன், அவன்லாம் என்னோட பையனே கிடையாது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. சரி இப்ப அவன் எங்கன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. வேற ஊர்ல டீச்சர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான் மட்டும் தான் எனக்கு தெரியும், மத்தபடி அவன் எங்க இருக்கான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால வேற வழி இல்லாம ரவியும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. பொண்ணுக்கு ஏறக்குறைய ஃபைனல் எக்ஸாமே வந்துருது. ஆனா பொண்ணு இன்னும் படிக்காம படுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்க்கு படிக்கலையான்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க ரொம்ப கவலையா படுத்துட்டு இருக்காங்க. சரி பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. சரிம்மா நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு சோகமா கிளம்புறாரு. பொண்ணுமே நடந்த விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படியே 4-5 வருஷம் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரவி இருக்காரு பாத்தீங்களா, ஜாகிங் ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டு இருக்க வழியில புஷ்பராஜோட ஃப்ரெண்டு பேசுறதுக்காக வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் புரோக்கரா இருப்பாரு. புஷ்பராஜுக்கு காசு வேணுமா, உங்க பொண்ணுக்கு எப்படியும் சொத்தை பிரிச்சு தருவீங்கல்ல, இப்பயே நீங்க வீடை வித்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. புஷ்பராஜ் தான் ஒன்ன பேசுறதுக்கு அனுப்புனானா, அது என்னோட வீடு, எப்ப நான் விக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பதான் விப்பேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட கோவமா பேசிடுறாரு. பிரியா இப்ப சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. லீவுன்றதுனால அத்தை வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த அத்தை இருக்காங்கல்ல, இப்ப ரவி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு இங்கதான் இருக்கா, இரு போனை தரேன் அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறாங்க. அப்பா கிட்ட கூட சரி, இவங்க சில வருஷமாவே சரியா பேசல, அந்த விஷயம் நடந்தது இல்ல, அதுல கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறதுனால தான் சரியா பேச மாட்டாங்க. ஆனா அப்பா பொண்ணு இப்படி பேசாம இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிரியாவும் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. சென்னையில இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. இப்ப அப்பா இருக்காருல்ல, என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் பெரிய தோட்டம் வச்சிருக்காருல, அடிக்கடி வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக ஒரு நபர் வருவாரு. அந்த மாதிரி அந்த நபர் வந்துடுறாரு. ஏன் இவ்வளவு நாள் வரலன்ற மாதிரி ரவி கேக்குறாரு. ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டுச்சு, அதனால தான் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காயத்தை காட்டு அப்படின்ற மாதிரி ரவியும் காயத்தை பாக்குறாரு. உள்ளவா நான் வேணா மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபரை கூட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு புஷ்பராஜோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவரும் புஷ்பராஜை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. புஷ்பராஜ் சொல்லி தான் அடிக்கடி இவர் போய் தொல்லை பண்ணுவாரு. எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது, நீ தான் அவர்கிட்ட ஏதாவது பண்ணணும், நீ நேரடியா அவர்கிட்ட பேச பயப்படுவேன்னு எனக்கு தெரியும், உன் ஒய்ஃபை 4 அடி அடி, உன் ஒய்ஃபே அந்த சொத்தை வாங்கிட்டு வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அன்னைக்கு நைட்டு புஷ்பராஜ் இருக்காருல்ல, ஒய்ஃபு கூட சண்டை போடுறாரு. உன் அப்பா எனக்கு சொத்தை தரமாட்டாரா, என்ன பண்ணுவியே தெரியாது, அதை வாங்கிட்டு வரேன்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இத புஷ்பராஜோட பையன் இருக்கான்ல, இவருக்கு தெரியாம வீடியோ மாதிரி எடுத்துடுறான். எடுத்த வீடியோவை ரவிக்கு அனுப்பி வச்சிடறான். காலையில ரவியும் இந்த வீடியோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உடனே பொண்ணை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி பொண்ணை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே அப்பா இருக்காரு பாத்தீங்களா, புஷ்பராஜுக்கு நிறைய காசெல்லாம் தந்திருப்பாரு. அது எல்லாத்தையும் அவன் காலி பண்ணிருப்பான். உன் ஹஸ்பண்ட் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் அவன் கூட நீ சேர்ந்து இருக்க தேவையில்ல, என் கூட வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நானே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நான் அனுபவிக்கிறேன், விடுங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹஸ்பண்டுக்காகவும் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி ஒரு பிசினஸ் பண்ண போறாரு, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குப்பா, நீங்க வீடை எப்பப்பா விப்பீங்க, கொஞ்சம் காசு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பிரியாவோட கல்யாணத்தப்பதான் வீடை விக்கிறத பத்தி எல்லாம் என்னால யோசிக்க முடியும், இப்பெல்லாம் அதை பத்தி யோசிக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன் ஹஸ்பண்டுக்கு எவ்வளவுதான் காசு தேவைன்னு கேக்குறாரு. ஒரு 7-8 லட்ச ரூபாய் தேவைன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட இப்ப கேஷா 5 லட்ச ரூபாய் இருக்கு, உன் ஹஸ்பண்ட வேணா வீட்டுல வந்து வாங்கிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி அப்பவும் கிளம்புறாரு. சில வருஷம் கழிச்சு நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த ரவியோட அம்மாலாம் இறந்து போயிருப்பாங்க. இப்ப ரவி இருக்காருல, எலிபொறி எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பாத்தி அவரை கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா அந்த இடத்துல புஷ்பராஜ் தான் நின்னுட்டு இருக்காரு. புஷ்பராஜ் பெருசா இவர்கிட்ட பேச்சு வச்சுக்க மாட்டாரு, அமைதியா பொண்ணர உட்காந்து இருக்காரு. காசை தந்துட்டா சீக்கிரமா கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ உனக்கு காசு தரதா சொல்லியிருக்கேன்ல, இரு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்புனவரு ஒரு செக்க தராரு. செக்கா அப்படின்ற மாதிரி புஷ்பராஜ் கேக்குறான். அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில அப்பாவும் ஆன்சியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. உன் ஹஸ்பண்ட் நேத்து நைட்டு போனை விட்டு போயிட்டான், சரி நான் காசு தந்ததை பத்தி சொன்னானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சொன்னாருப்பா அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா சொல்றாங்க. சரிம்மா நான் வரேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. உண்மை என்னன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. அப்பா கிட்ட அதை சொன்னா கோவப்பட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால சொல்லாம இருக்காங்க. இன்னமும் குரு இருக்காருல, பிரியாவை மிஸ் பண்றாரு. அவளோட அப்பா கிட்ட பேசி எப்படியாவது நம்பரை வாங்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே அப்பாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என் பர்த்டே பார்ட்டி இருக்கு, அவ வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவ சென்னையில இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல அங்கிள், நம்பர் மட்டும் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரிம்மா நோட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்பரை தந்துடுறாரு. இது மூலியமா குரு பிரியா கிட்ட பேசலான்னு யோசிக்கிறாரு. இப்ப ரவி வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு வீட்டுக்குள்ள சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு திருடன் வீட்டுக்குள்ள பூந்திருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த திருடன் இருக்கான் பாத்தீங்களா, இவர் வராருன்னு தெரிஞ்சோன்னா வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இவரை எப்படியாவது பிடிச்சிடலாம் ட்ரை பண்ணிட்டாரு. அதுக்குள்ள அவன் வீட்டை விட்டு ஓடிடுறான். வந்தது யாரு அப்படின்ற மாதிரிலாம் ரவியும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் காணாம போய் 10 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. எப்பவுமே ஒரு வாரத்துல ஹஸ்பண்ட் திரும்பி வந்துருவாரு. 10 நாள் ஆயிடுச்சுல, அதனால அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அன்னைக்கு கூட அவர் வரலப்பா, நானா தான் வந்ததா போய் சொன்னேன், எங்க போனார்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. 5 லட்ச ரூபாய் தந்திருக்கான்ல, அதை ஜாலியா செலவு பண்ணிட்டு அவன் வந்துருவான், நீ அவனை நினைச்சு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. நான் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கேன்ப்பா, இந்த வீட்டு அட்ரஸ் தான் குடுத்திருக்கேன், போலீஸ் வந்தா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க.
அடுத்த 2 நாள் பொண்ணு இங்க தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிருப்பாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் விசாரணை பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸ்டார்டிங் சீனோட இப்பதான் நமக்கு சிங்க் பண்றாங்க. அவர் குழியில எதையோ புதைச்சதுனால 2 பேருக்குமே டவுட் வந்திருக்கும். என்ன புதைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவரும் நாயின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருப்பாங்க. மேற்கொண்டும் புஷ்பராஜ் சம்பந்தமா இவங்க விசாரணை எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி விசாரணை பண்ணும்போது புஷ்பராஜோட ஃப்ரெண்ட பத்தி தெரிய வருது. அந்த புரோக்கரை பத்தி தான் தெரிய வருது. புரோக்கர் கிட்ட புஷ்பராஜ் எங்க, நீ ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்காக பண்ண போறேன், நான் அவனோட ஃப்ரெண்டு, அவனுக்கும் அவனோட மாமனாருக்கும் தான் அடிக்கடி சண்டைலாம் வரும். அவனை பத்தி எப்ப பேச போனாலும் சரி அந்த மாமனார் பயங்கரமா கோவப்படுவாரு. அவர் வேணா ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவங்களுக்கு இன்னும் ரவி மேல லைட்டா டவுட் அதிகமாகுது. ரவி வேலையில இருந்து ரிட்டையர்லாம் ஆயிருப்பாரு. இன்னும் வினோத் அந்த வேலை தான் பாக்குறாரு போல. அம்பிலி மேடத்தை பார்த்தேன், உடனே இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. இவரை வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அம்பிலி இருக்காங்கல்ல, ரோட்ல மயங்கி விழுந்திருப்பாங்க. இவர் தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காரு. அப்படிதான் இந்த இடத்துல ரவி பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என்ன மேடம், என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேருமே சேர்ந்து வேலைலாம் பார்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. ஆனா அவங்க சோகமா இருக்காங்க போல. இவர்கிட்ட பேசாம அமைதியா இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் ரவியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கும் புஷ்பராஜுக்கும் சண்டை வருமான்னு கேக்குறாரு. அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது சார், சரியான ஊதாரி அப்படின்ற மாதிரிலாம் அவரை திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீங்க செக்கு தந்து அனுப்பி விட்டுருக்கீங்க அப்படிதானேன்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நைட்டு முழுக்க உங்க வீட்டுல தான் போன் இருந்த மாதிரி டவர் காட்டுது, அது எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா அவன் போனை விட்டுட்டு போயிட்டான் சார். மறுநாள் காலையில நான் தான் போய் என்னோட பொண்ணு கிட்ட கொடுத்தேன். பொண்ணு கிட்ட வேணா கேளுங்கன்னு சொல்றாரு. சரி சார், வேற ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறோம், நீங்க கிளம்புங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதனால ரவியும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கான்ஸ்டபிள் இருக்கான்ல, எனக்கு இவர் மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவர் தப்பு பண்ணியிருந்தா எனக்கும் புஷ்பராஜுக்கும் எந்த ஒரு சண்டையும் ஏற்பட்டது இல்லைன்னு போய் தான் சொல்லியிருப்பாரு. எனக்கும் புஷ்பராஜுக்கும் சண்டை வரும்னு உண்மை சொல்லியிருக்க மாட்டாரு. இவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் ரவி காதுல வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்க ரவி லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இங்க ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. அந்த புஷ்பராஜ் பொண்ணை போட்டு அடிச்சான் பாத்தீங்களா, அந்த கோவம் இவரோட மனசுக்குள்ள இருக்கும். இவர் செக் பேப்பர் தரதுக்காக வந்தார்ல, அப்படி தர வந்த பேப்பரை அவன் கண் முன்னாடியே கிழிச்சிடுறாரு. அதை அவன் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். என் பொண்ணு மேலேயே கை வைக்கிறியா, இதுக்கப்புறம் கையை வச்ச உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல காயப்பட்ட மாதிரி அவன் கீழே விழுந்துடுறான். அவனை எங்கேயோ இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போனவர் என்ன பண்ணாரு அப்படின்றது நமக்கு தெரியல. பிரசன்ட்ல ரவியோ நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்காரு. புஷ்பராஜ பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்றவங்களுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும்ன்ற மாதிரி விளம்பரம் வந்திருக்கு. இதை பாக்குற இவர் இருக்காருல்ல, உடனே பொண்ணுக்கு கால் பண்ணி இது சம்பந்தமா பேசுறாரு. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு 15,000 ரூபாய் செலவு பண்ணுவியான்னு கேக்குறாரு. அதையும் என்கிட்ட தானே கேட்பன்ற மாதிரியும் கேக்குறாரு. விடுங்கப்பா, உங்ககிட்ட கேட்கல, நானே எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பொண்ணோ கோவமா பேசி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்பதான் பொண்ணுக்கு வேற ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த நபர் இருக்கார்ல, எனக்கு தகவல் தெரியும், ஆனா காசு 15,000 ரூபாய் பத்தாது, எனக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதெல்லாம் நான் தரேன், முதல்ல தகவலை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க காசை தந்தாதான் தகவலை சொல்லுவேன்னு சொல்றான். டே, உனக்கு என்ன விளையாட்டா இருக்கான்ற மாதிரி இவங்க கோவமா பேசிடுறாங்க. இவனும் பயத்துல காலெல்லாம் கட் பண்ணிடுறான். இப்ப ஆன்சி உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் கால் பண்ணா, நான் பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணிட்டான், நீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. போலீஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்களுக்கு கால் பண்ணாரு பாத்தீங்களா, அவன் ஒரு திருடனா தான் இருப்பான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி சாப்பிடுற ஒருத்தரை கவனிக்கிறான். எடுக்கிறதுக்கு வாட்டமா பர்ஸ் இருக்கு. இவரும் சைலண்டா பர்ஸை எடுத்துடுறாரு. இப்ப பில் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அவர் பர்ஸ்ல இருந்து எடுத்த காசை வச்சு தந்துடுறாரு. இப்ப இவர் வந்துட்டு இருக்க வழியில போலீஸ் எல்லாம் வராங்க. வந்த போலீஸ் இவரை இந்த இடத்துல அமைக்கிறாங்க. நம்பர் மூலியமா தான் இவனை ட்ரேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. இவன் ஏற்கனவே பெட்டி கேஸ் திருட அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். அதனால ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. எதை வச்சு அப்படி காலில் பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவன் சொல்ல தயங்கிட்டு இருக்கான். இப்ப சொல்ல போறியா இல்லையான்ற மாதிரி மிரட்டுறாங்க. நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ரவியை இவன் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கான். வீட்டுல தனியா இருக்கிறது தெரிஞ்சு வீட்டுக்குள்ள திருடுறதுக்காக போயிருக்கான். அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது வேற ஒரு நபர் இருந்ததை பார்த்தேன். நைட்டு நேரத்துல தான் அந்த நபரை பார்த்தேன். ஃபேஸை கூட சரியா கவனிக்கல. அது கண்டிப்பா புஷ்பராஜா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் அப்படி கால் பண்ணி பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால போலீஸுங்களுக்கு ரவி மேல டவுட் அதிகமாகுது. ரவி இருக்காரு பாத்தீங்களா, தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸுங்க எல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வராங்க. இந்த விஷயத்த ரவி கவனிச்சிடுறாரு. கவனிச்சவர் இருக்காரு பாத்தீங்களா, பின்வாசல் வழியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. வீட்டுக்குள்ள ஏதோ பண்ணோன்னு நினைக்கிறாரு போல. இப்ப போலீஸுங்க கதவு கிட்ட வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா, குளிக்கிற மாதிரி செட்டப்பை உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி செட்டப் உண்டாக்கிடுறாரு. கீழே இறங்கி போற மாதிரி ஒரு ரூம் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க ஒரு நபரை லாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த நபரை தூக்கி அங்க இருக்க ஒரு பெட்டியில போட்டுறாரு. அந்த பெட்டியை ஒரு லாக்க போட்டு லாக் பண்ணிடுறாரு. என்ன இவ்வளவு நேரம் கதவை திறக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆட்களுக்கு டவுட் வந்துருது. கிடைக்கிற ஜன்னல் வழியெல்லாம் உள்ள கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம் போயிட்டு இருக்கும் போது அவர் கதவை திறக்கிறாரு. குளிச்சுட்டு வந்த மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு.
குளிச்சிட்டு இருந்தேன் சார், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. புஷ்பராஜ் அன்னைக்கே கிளம்பி போயிட்டு தான் நீங்க சொன்னீங்கல்ல, ஆனா எங்களுக்கு சில டவுட் இருக்கு, உங்க வீட்டை செக் பண்ணி பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தாராளமா செக் பண்ணி பாத்துக்கலாம், ஆனா எனக்கு வாரண்ட் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாங்க வாரண்டோட தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வாரண்ட் எல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. சரி செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. போலீஸுங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு உள்ளுக்குள்ள செம்ம பயமா இருக்கு. ஒரு கதவு பூட்டி இருக்கு, இந்த கதவை தரங்க அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள வராங்க. அதுக்குள்ள வந்தாதான் அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் இருக்கு. இப்ப அண்டர் கிரவுண்ட் பிளேஸ்க்குள்ளேயே வந்துடுறாங்க. அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. இவருமே செம்மையா இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. அதை மட்டும் பாத்திரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா ஒருத்தர் அந்த பெட்டி லாக் ஆயிருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த பெட்டிக்கான சாவி எங்கன்னு கேக்குறாரு. இருங்க சார் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பாக்குற மாதிரிலாம் பாவலா பண்றாரு. இங்கதான் சார் சாவி இருக்கும், காணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்போ உடைக்கிறது தான் ஒரே வழி, உடைச்சிடறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கான்ஸ்டபிள் உடைக்கவும் செஞ்சிடறாரு. இப்போ ஓபன் பண்ணலாம் நினைக்கும் போது இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, நிறுத்து அப்படின்ற மாதிரி அவரை நிறுத்த சொல்லிட்டாரு. ஏன்னா இன்ஸ்பெக்டருக்கு போன்ல ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு போல, அதனால தான் இப்படி நிறுத்த சொல்லிட்டாரு. சாரி சார், தெரியாதனமா உங்க மேல சந்தேகப்பட்டுட்டோம், உங்க மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு, இந்த ஏரியால தான் ஆட்கள் பாத்திருக்காங்க, சீக்கிரமா பேசி கூட்டு வந்துடுறோம், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்பதான் இவருக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. இப்ப அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ள இருக்க நபரை பாக்குறாரு. இப்பதான் அது யாருன்றத நமக்கு காட்டுறாங்க. வேற யாரும் கிடையாது, பொண்ணை ரேப் பண்ணாரு பாத்தீங்களா அந்த சார் தான். ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு. பொண்ணு லைஃபை ஸ்பாயில் பண்ணார்ல, அதுக்காக தான் இவர் இப்படி பண்ணிருக்காரு. ஆனா இதை பத்தி பொண்ணுகிட்டே சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப பிரசன்ட்ல பொண்ணு இருக்காங்கல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வேலைலாம் எப்படிமா போகுது அப்படின்ற மாதிரி பொண்ணுகிட்ட நார்மலா பேசுறாரு. பொண்ணுமே பதில்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் பொண்ணுக்கு குரு கிட்ட இருந்து கால் வருது. இந்த ஊருக்கு இவங்க வந்திருக்கிறது தெரிஞ்சுதான் குரு கால் பண்ணிருக்காரு. நம்ம 2 பேர் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் ஏற்கனவே பேசும்போதே சொன்னேன்ல, எனக்கு அப்ப மாதிரி லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் மீட் பண்றதுக்காக தானே கூப்பிடுறேன், தயவு செஞ்சு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வரன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இப்ப ரவி இருக்கார்ல, அம்பிலி கூட சேர்ந்து பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு அம்பிலியை ரொம்ப பிடிக்கும். இப்ப பிரசன்ட்ல ரவி என்ன பண்றாருன்னா, அவங்கள பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இன்னமும் அவங்க சரியா பேசாம தான் உட்காந்து இருக்காங்க. நீங்க தந்தீங்கல்ல அந்த கண்ணடியை இப்ப கூட வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட போட்டு காட்டுறாரு. எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. அவங்க பதிலே சொல்லாம இருக்காங்க. இவரும் மனசுல இருக்க விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. எனக்கு அந்த டைம்ல இருந்தே உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன், இப்பயும் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது, அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் அவங்க கிட்ட ரியாக்ஷன் வரல, அதனால கிளம்ப பாக்குறாரு. அப்படி கிளம்பும் போது அவங்க கையை பிடிச்சிடுறாங்க. இவருமே சந்தோஷப்படுறாரு. அவங்க நெத்தியில முத்தம் தராரு. நீ என் கூடயே வந்துருன்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல தலையாட்டுறாங்க. இப்ப பிரியாவுமே குருவை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. உனக்கும் என்ன பிடிக்கும் தெரியும், எதுக்காக என்னை விட்டு விலகி விலகி போற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுக்கு காரணம்லாம் சொல்ல தெரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரவி ஜூஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஜூஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பிரியா பாக்குறாங்க. ஆக்சுவலா பொண்ணுகிட்ட இவர் அம்பிலியை பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. அம்பிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கான்ல, அந்த அம்பிலியை நான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பொண்ணு பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அம்பிலியை பார்க்கலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அம்பிலியை பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள அந்த சாரை வச்சிருக்காருல, உடனே அந்த சாரை கிளியர் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா பொருள்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு பையன் வருவான் பாத்தீங்களா, அந்த பையனை நைட்டோட நைட்டா வர சொல்லிடுறாரு. இப்ப மூட்டி அந்த பையனோட வண்டியில ஏத்தி வச்சிடுறாரு. இந்த பையன் கிட்ட என்ன பண்ண சொல்றாருன்னு தெரியல. இந்த பையன் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறான். இந்த சமயம் குரு இருக்காரு பாத்தீங்களா, அவங்க சம்பந்தமா நிறைய விஷயத்த பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும் போதுதான் அவங்க ஒரு இடத்துல பேட்டி தந்திருக்கிறது தெரிய வருது. சாதிச்சவங்க எல்லாம் பேட்டி தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவங்க பேட்டி தந்துட்டு இருக்காங்க. என் 17வது வயசுல டியூஷன் டீச்சர்னால எனக்கு அபியூஸ் நடந்தது, அதை விட்டு வெளியே வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்ன மாதிரியே நிறைய பேர் கஷ்டப்படுறது எனக்கு தெரிய வந்தது, அதனால தான் என்ஜிஓ மாதிரி வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற குருக்கு இப்பதான் எதனால அவங்க நோ சொல்றாங்கன்னு புரியுது. இப்ப மாதிரி எப்பவுமே நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி குரு இருக்காரு பாத்தீங்களா, பிரியாக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பி விடுறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த டியூஷன் டீச்சரை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பையன் இருக்கான்ல, குப்பமேட்ல தான் இவனை இறக்கி விட்டு போயிருக்கான். இவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்கான். ரவி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாருல, அதனால கொஞ்சமா இவனை மென்டலா மாத்தி விட்டுருப்பாரு. இப்ப வீட்டுல எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஆன்சி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவர் காணாம போய் திரும்பி கிடைச்சதுக்கு அப்புறம் தான்ப்பா ரொம்ப மாறி இருக்காரு, இப்ப எல்லாம் என்ன அடிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிடும் போது பேசக்கூடாது சாப்பிடுன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்ப ரவி இருக்கார்ல, அந்த மருமகனை முறைச்சு பாக்குறாரு. அன்னைக்கு ரவி என்ன பண்ணிருப்பாருன்னா, மருமகனை போட்டு அடின்னு அடிச்சிருப்பாரு. குறைஞ்சது 2 மாசம் என் பொண்ணோட கண்ணில் நீ படவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவன் தலைமறைவா ஒரு இடத்துல இருந்திருப்பான். பிரியா எல்லாரு கூடயும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் குரு கிட்ட இருந்து வந்திருக்க மெசேஜை பாக்குறாங்க. லைட்டா சிரிக்கிறாங்க. பதிலுக்கு அவருக்கு ரிப்ளை எல்லாம் பண்றாங்க. இவங்க 2 பேருமே சேர போறாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே ஃபேமிலியா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க.
இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.